കലുങ്കുമല വേട്ടുവൻ കോയിലിന്റെ മുരുകൻ ടെമ്പിളിന്റെ മുകളിലായിട്ട് വന്നേക്കുന്നതാണ്. ഭയങ്കര കാറ്റ് എന്ന് വെച്ചാൽ ഭയങ്കര കാറ്റ്. ഇവിടുത്തെ മരം കണ്ടോ, ഭയങ്കര കാറ്റ്. ഇങ്ങോട്ട് കേൾക്കുമ്പോൾ അറിയത്തില്ല, അമ്മാതിരി കാറ്റാണ്. ഇവിടെ വരുന്നവരെ ശ്രദ്ധിച്ചു വരുവാൻ. ഇങ്ങോട്ട് കയറി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാലുള്ള ഒരു വ്യൂ, എന്റെ മക്കളെ ഒരു രക്ഷയില്ല. അതാ നമുക്ക് നമ്മൾ കേരളത്തിൽ നിന്ന് തമിഴ്നാട്ടിൽ എത്തിയിരിക്കുകയാണ്. തമിഴ്നാട് തൂത്തുക്കുടി ജില്ലയിലെ കലുങ്കുമല മുരുകൻ കോയിലാണ്. 800 അടിയിൽ മുകളിൽ ഉയരമുള്ള ഒരു കോയിലാണ്. നല്ല അടിപൊളി ഒരു വ്യൂ പോയിന്റ് ആണ് ഇവിടെ ഉള്ളത്. അധികം ആർക്കും അറിയത്തില്ല, കേരളത്തിലുള്ള അധികം ആർക്കും അറിയാത്ത നല്ല അടിപൊളി വ്യൂ പോയിന്റ്, ഒരു ടെമ്പിൾ കൂടെ ഉള്ളതാണ് ഞാൻ നിങ്ങളെ കാണിക്കാൻ പോകുന്നത്. 800 അടിയിൽ മുകളിലാണ്. ഇതിന്റെ പിറകിലായിട്ട് കാണുന്ന ആ മലയുടെ മുകളിലാണ് ഞാൻ കയറാൻ പോകുന്നത്. അപ്പം കാഴ്ചകൾ നമുക്ക് കാണാം. ധാരാളം പടവുകൾ കയറി വേണം ഇതിന്റെ മുകളിലേക്ക് എത്താൻ. പാണ്ഡ്യ രാജാക്കന്മാരുടെ കാലഘട്ടത്തിലുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ്. 800 അടിയിൽ മുകളിൽ ഹൈറ്റ് വരുന്ന ഒരു ക്ഷേത്രം കൂടിയാണിത്. ഇതിന്റെ കാഴ്ചകളാണ് നിങ്ങളിലേക്ക് എത്തിക്കുന്നത്. നൂറ്റാണ്ടുകൾ പഴക്കമുള്ള ഒരു ക്ഷേത്രം കൂടിയാണ്. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கழுகாசலமூர்த்தி திருக்கோயில். இந்த கோயில் 1300 ஆண்டுகள் பழமையானது. தென்மேற்கு திசையை பார்த்து முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். அகசியருக்கு மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். இந்திரனே மயிலா வந்த வரலாறு. மித்த கோயிலெல்லாம் சூரபத்மன் தான் மயிலா வருவார். இங்கே இந்திரனே மயிலா வந்த வரலாறு. 6 முகம், ஒரு முகம், 6 கரம் அம்சமுள்ள முருகர் பெருமான். பழங்கோட்டை ஆண்ட ஜமீன் அதிமருத பாண்டியார் இங்கே வேட்டைக்கு வரும்போது இது பூரா காடு தான். வேட்டைக்கு வரும்போது மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்காரு. அப்போ ரெஸ்ட் எடுக்கும்போது 12 மணிக்கு மணி சத்தம் கேட்டிருக்கு. மணி சத்தம் கேட்டோன்னே மணி வந்த சத்தம் திசையை பார்த்து மன்னர் போயிருக்காரு. அப்போ ஒரு மாடு பால் கறந்துட்டு மறைஞ்சிருச்சு. அப்போ ஒரே குழப்பத்தில் ராஜு நைட்டில் படுத்துருக்காரு. என்ன ஏது அப்படின்ட்டு 2 சித்தர்கள் கனவுல போய் இந்த காட்டை அழிச்சு கோயிலை கட்டுங்க, மலையை குறைஞ்சா முருகர் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொன்ன வரலாறு. முருகர் வந்து பிரதிஷ்டை கிடையாது, சுயம்பு. மலையை குறையும் போது முருகர் உள்ளே இருக்காரு. ஒரு முகம், 6 கரம், மயில் மீது அமர்ந்திருக்காரு. இது வந்து இந்திரன் மயில். தென்மேற்கு திசை பார்த்து அகசியர் அருள் பாலிக்கிறாரு. செவ்வாய் தோஷம் நிற்கிற வரலாறு. பிள்ளைகள் வித்து வாங்குறது, திருமண தடைகள். செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான முருகர். இங்கிருந்து எல்லா திருவிழாவும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம், வைகாசி விசாகம், கார்த்திகை, சஷ்டி எல்லா திருவிழாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். தைப்பூசம் பிரதான உற்சவம். ஆமாம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை, மாசி மகம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி திருவிழா எல்லாமே சிறப்பாக நடக்கும். இந்த கந்த சஷ்டி திருவிழாவில் 5ஆம் நாள் தாராசுவரனை வதம் பண்ணி போட்டுருவாங்க இந்த தெப்பத்தில். அது மாதிரி உயிர்த்தது வந்து 6ஆம் நாளும் குத்துவாங்க. ஒவ்வொரு முகம் இல்லாமல் சூரம் வச்சு ஆடுவாங்க. ரொம்ப விசேஷமான முருகர். கழுகாசலமூர்த்தி பேர். கழுகாசலமூர்த்தின்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, ராமாயண காலத்தில் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு காப்பாற்ற போவார். அப்போ ராவணன் ஜடாயை வெட்டி கொண்டுருவான். ஜடாயை செத்து போறாரு. அப்போ அண்ணன் கழுகரசன் போய் ராமர்கிட்ட கேட்காரு, என் தம்பிக்கு நான் ஈமக்கரி சேமிடாம போயிட்டேனே, பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, ராமர் கழுகுமலை ஆம்பலூரில் போய் நீராடி உன் சண்டாளத்தன்மையை கழிச்சிரு அப்படின்னு. கழுகரசன் முக்தி பெற்ற தலனால இது கழுகாசலமூர்த்தி திருக்கோயில்னு பேர். பேரு கழுகாசலமூர்த்தி திருக்கோயில், கழுகுமலை. தேர் இருக்கு. தைப்பூசத்துக்கு தேர் ஓடும், ஒரு தேர். பங்குனி உத்திரத்துக்கு 2 தேர் ஓடும். தைப்பூசம், பங்குனி உத்திரம் 2 தேர் ஓடும். ஆமா, டெய்லி 3 டைம் அபிஷேகம், 3 டைம் பூஜை நடக்கும் முருகருக்கு. அதுபோக அகிலாண்டேஸ்வரி, ஜம்புலீஸ்வரர் சந்நிதி இருக்கு உள்ளுக்க. எல்லா விஷயம் நடக்கும். ஆமா, பல விஷயம் டெய்லி நடக்கும். யாராவது பூஜைக்கு கொடுத்தாங்கன்னா எல்லா விஷயம் பண்ணுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். அதான் கழுகரசன் முக்தி பெற்ற தலத்தினால கழுகாசலமூர்த்தி திருக்கோயில் பேரு.